வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபரியை வந்து கம்பேர் பண்ணி எஃப்ஜேக்கு வியானா ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அவங்க சபரியை எதுக்காக உள்ளே கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உன்னோட கேம் பிளே சபரியோட கேம் பிளே மாதிரி இல்லை. சபரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக் அவர் ஒரு கேம் விளையாடிருப்பார். அப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது சபரியை பார்த்து அப்படின்றத வியானா பதிவு பண்ணுறாங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிற எஃப்ஜே கிட்ட. ஏன் அப்படின்னா, சபரி ஃபஸ்ட் வீக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த பர்டிகுலர் பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறம் வியானா ரொம்ப பயந்துட்டாங்க. ஓகே, இவர் வந்து ரொம்ப டஃப் போல் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போது சபரி இருக்கிற நிலமை வந்து பார்த்திங்கன்னா, ஓகே, மேனேஜபிள், அவரை வந்து ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே வந்திருக்கு. அஸ் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது எங்கடா சபரியை காணோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதாவது ஃபஸ்ட் வீக்கில் இருந்த ஒரு சபரியை காணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவரை எக்ஸாம்பிளாக சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, எஃப்ஜே உனக்கு ஃப்ரம் த டே ஒன் உன்னோட பொட்டென்ஷியல் வந்து நாங்கள் எல்லா டாஸ்க்லேயும் வந்து பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் நீங்கள் பேசுகிற விஷயத்துலையும் வந்து நான் பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது. ஒரே லைனில் வந்து உன்னோட கேம் பிளே வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த வாரம் நீ ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாதனால ஜெயிலுக்கு வந்துட்ட. ஸோ இனிமேல் நீ வந்து சபரி மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஏன்னா சபரி ஃபஸ்ட் வீக்கில் நல்லா விளையாடிட்டு இருந்தார். இப்போ வந்து இல்லை, ஆளு காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லவே, அதே மாதிரி நீ ஆகிடாத, நீ வந்து உனக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, நீ அதை வந்து அப்படியே வந்து அதே லைனில் கொண்டு போ, அதே மீட்டரில் கொண்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அவரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 3வது வாரம் கேப்டனாக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த வாரம் ஒழுங்காக உன்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றதுனால, பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றதுனால நீ வந்து உள்ளே வந்துட்டு அடுத்த வாரம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற ஒரு அட்வைஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சபரியை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு எஃப்ஜேக்கு ஒரு அறிவுரை கூறியிருக்காங்க. நான் சபரியை வந்து குத்தம் சொல்லலை, பட் நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வியானா முட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.